ஒரு ஏழை விதவை தன்னுடைய இளம் மகனுடன் ஒரு எளிய குடிசையில் வசித்து வந்தார். அந்த தாய் அரசு பராமரிப்பில் வசித்து வந்தார். அந்த தொகை அவளுக்கும் அவளுடைய மகனுக்கும் மிக குறைவாக இருந்தது. ஆனாலும் அவர்கள் மன நிறைவுடனும் முணுமுணுப்பிலிருந்து விடுபட்டும் வாழ்க்கையை வாழ்ந்து வந்தனர். ஒரு குளிர்கால நாளிலே கிராமத்தில் பலத்த மழை பெய்தது. மழைநீர் குடிசைக்குள் ஊடுருவியது. தாய் தன் மகனை பாதுகாக்க வேண்டியிருந்தது. அதனால் அவள் அவனை தன் மடியில் எடுத்துக்கொண்டாள். ஆனால் அவளுடைய உடைகள் நனைந்தன. அந்த பெண் அவசரப்பட்டு குடிசையின் கதவை கழற்றி சுவர்களில் ஒன்றில் வைத்தாள். தாயும் அவளுடைய மகனும் கதவின் கீழ் அமர்ந்தனர். இதனால் மழை அவர்கள் மீது விழவில்லை. குழந்தை மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. இப்பொழுது அந்த குழந்தை தன்னுடைய தாயிடம் கேட்ட கேள்வி என்ன தெரியுமா? கதவில்லாத ஏழை மக்கள் தங்கள் மீது மழை பெய்யும் போது தங்களை காப்பாற்றிக் கொள்ள என்ன செய்வார்கள் அம்மா என்பதுதான். இத்தனை கடுமையான சூழ்நிலைகள் இருந்த போதிலும் குழந்தை புகார் செய்யவில்லை. அந்த இரவின் எதிர்மறை அம்சங்களில் கவனம் செலுத்தவில்லை. அதற்கு பதிலாக மழை நீரிலிருந்து தங்களை பாதுகாத்த கதவு என்ற நேர்மறையான விஷயத்திற்காக அவர் தன்னுடைய இறைவனுக்கு நன்றி தெரிவித்தார். மனநிறைவு என்பது மகிழ்ச்சிக்கும் மன அமைதிக்கும் மூலமாகும். நம்முடைய வாழ்க்கையிலும் எத்தனையோ பேருக்கு இல்லாத எத்தனையோ வசதிகளையும் வாய்ப்புகளையும் பாதுகாவலையும் தேவன் கொடுத்திருந்தாலும் இல்லை என்று நாம் ஆசைப்படுகிற எத்தனை காரியங்களுக்காக இறைவனிடம் நாம் முறுமுறுக்கிறோம் இல்லையா? அவர்களில் சிலர் முறுமுறுத்து சங்காரக்காரனாலே அழிக்கப்பட்டார்கள். அதுபோல நீங்களும் முறுமுறுக்காதிருங்கள். இதுதான் பரிசுத்த வேதம் நமக்கு கொடுக்கும் எச்சரிப்பு. இனிமையாது முறுமுறுக்காமல் எப்போதும் நாம் இறைவனுக்கு நன்றி செலுத்துவோமா?